இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது தூய்மை மிகு மூவரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. முதலிலே கடவுள் தூய்மை மிகு மூவரு கடவுள் அந்த கருத்தை, அந்த கோட்பாடை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாக, அதை பற்றி ஆராய்வதற்கு முன்பாக, அது என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது அது ஒரு மறைபொருள். அது ஒரு மறைபொருள், அது ஒரு தேவ ரகசியம், மறைக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று. அது தேவ ரகசியமாக இருப்பதால் அதை புரிந்து கொள்ள முடியாது என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவ ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொருள். அதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு கடைசி வரையில் அதனுடைய உண்மையான அர்த்தத்தையோ அதனுடைய உண்மைத்தன்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் மனிதர்களுடைய அறிவு மிக மிக குறுகியது. பரம்பொருளை அறிவது என்பது சாதாரண காரியம் அல்ல. அனைத்தையும் படைத்த கடவுளை அறிந்து கொள்வது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. கடவுளுடைய செயல்பாடுகளை நாம் தெரிந்து அதை அனுபவிக்கலாமே தவிர கடவுள் தன்மையை புரிந்து கொள்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. கடவுளால் படைக்கப்பட்ட பொருட்களை பற்றியே நம்மால் இன்னும் அறிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை, முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னும் கடலுக்கடியில் என்ன இருக்கின்றது என்பதை 25% மேலாக யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. அண்டங்களில் என்ன இருக்கின்றது என்பதையும் யாரால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. சபை உரையாளர் மிக அழகாக சொல்லுவார், பூமிக்கு அடியில் என்ன இருக்கின்றது என்பதை மனிதனுக்கு தெரியாமல் இருக்கின்ற பொழுது எப்படி அவன் கடவுளை பற்றி நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியும் என்று எடுத்து கூறுகின்றார். ஆக இந்த தூய்மை மிகு மூவரு கடவுளுடைய பெருவிழாவிலே நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம், கடவுள் நமக்கு என்ன சொல்ல வருகின்றார் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடக்கத்திலிருந்தே இந்த கோட்பாடை குறித்து ஏராளமான விவாதங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றன. கடவுள் தந்தை கடவுள், மகன் கடவுள், அது இயேசு கடவுள், தூய ஆவியானவர் கடவுள். ஆனால் இவர்கள் மூவர் அல்ல, ஒரே கடவுள். இதுதான் இந்த கோட்பாடு. கடவுள் ஒருவர், ஆனால் அவர் 3 ஆட்களாய் இருக்கின்றார் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று. அதை நாமும் அதை ஏற்றுக்கொண்டு அதை நாம் நமது வாழ்விலே நம்பி நாம் இந்த மூவரு கடவுளை ஒரே கடவுளாக நினைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை பற்றி எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. எத்தனையோ விதத்திலே முற்காலத்தில் இருந்த இந்த கோட்பாட்டை நிறுவிய அருட்தந்தையர்கள், மறை வல்லுநர்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கூட மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு சில வகையிலே, மிக எளிமையான வகையில் அவர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக கணிதத்தை வைத்து அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கணிதம், ஒரு சாதாரண ஒரு கணிதத்தை வைத்தே கூறியிருக்கின்றார்கள். 1 கூட்டல் 1 கூட்டல் 1 இஸ் ஈக்குவல் டு 3 இல்லையா? 1 + 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 3. ஆனால் அதே இதை சொல்லுவார்கள், 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 இஸ் ஈக்குவல் டு 1 தான். 1 × 1 × 1 இஸ் ஈக்குவல் டு 1. சாதாரண ஒரு கணக்கிலே இவ்வளவு எளிதாக இருக்கின்ற பொழுது கடவுளுடைய தன்மை புரிந்து கொள்ள முடியாத நாம் 3 ஆட்களாக இருந்தாலும் அவர் ஒருவராக இருக்கிறார் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏராளமாக இருக்கின்றது. அதுதான் உண்மையும் கூட. மனிதன் அதை பற்றி தெரிந்து கொள்ள முற்படுகின்ற பொழுது கடைசி வரையில் அதை தெரிந்து கொள்ள முடியாமல் அதிலே அவனுடைய வாழ்நாளை முழுவதுமாக அவன் அதிலே செலவழித்து கடைசியிலே ஒன்றும் புரிந்து கொள்ளாமல் இறந்து போய்விடுகின்றான். இதை நம்முடைய சங்க இலக்கியங்களிலே, தமிழ் சங்க இலக்கியங்களிலே மிக அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிறைந்த கோடியே. இந்த கடவுள் தன்மையை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் என்று அதன் அடிப்படையிலே ஓடிக்கொண்டிருந்தவர்கள் கடைசி வரையில் எதுவுமே கிடைக்காமல் இறந்து போனதுதான் அதிகம். ஆனால் அந்த கடவுள் உன்னோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அந்த கடவுளுடைய செயல்பாடுகளை நீ அனுபவிக்கின்ற பொழுது, கடவுளுடைய அன்பை நீ உணர்கின்ற பொழுது, அவருடைய வாழ்க்கையிலே அவர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கையை பெறுகின்றாய். ஆனால் தேவையற்ற காரியங்களிலே நாம் நமது அறிவை, ஞானத்தை செலவிடுகின்ற பொழுது கடைசியில் எதுவும் கிடைக்காமல் வெறுங்கையராய் மடிந்து போவதுதான் உறுதி என்பதை எடுத்து கூறுகிறார்கள். ஆக இந்த மூவரு பெருவிழாவிலே கடவுள் எதிர்பார்ப்பது அவர்கள் எவ்வாறு 3 ஆட்களாக இருந்தாலும் ஒரே கடவுளாக
ஒரே ஞானத்திலும் ஒரே வல்லமையிலும் தங்களுடைய செயல்பாடுகளிலே ஒரே விதமாக இருக்கின்றார்களோ அதே போன்ற கடவுள் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். கடவுள் எப்பொழுதுமே பிரிவினையை வெறுக்கின்றவர். மனிதர்கள் பிரிந்து ஒருவரோடு ஒருவர் சண்டை சச்சரவு போட்டுக்கொண்டு பிரிந்து வாழ்வதை கடவுள் விரும்புவதே கிடையாது. கடவுள் அனைவரும் ஒற்றுமையோடு ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்பதை தான் கடவுள் ஆசைப்படுகின்றார். கடவுளை பொறுத்தவரையில் நாம் அனைவருமே அவருடைய பிள்ளைகள். ஒரே குடும்பத்திற்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வருவதை அவர் விரும்புவதே கிடையாது. மலாக்கி இறைவாக்கினர் வழியாக மிக அழகாக சொல்லுகின்றார். 2வது அதிகாரம் 15வது வசனம், 14வது வசனம், 16வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அவர் மிக அழகாக சொல்லுகின்றார். இதோ உன் இளமையில் நடந்த திருமணத்திற்கு நான் சாட்சியாக இருந்தேன். நான் மனமுறிவை முழுவதுமாக வெறுக்கின்றேன். நான் மனமுறிவை முழுவதுமாக வெறுக்கின்றேன். உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போவதற்கான காரணம், நீங்கள் ஒருவருக்கு உண்மை உள்ளவர்களாக இல்லாமல் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு துரோகம் செய்து பிரிந்து வாழ்வதால் தான் உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போகின்றன என்று கடவுள் எடுத்து கூறுகின்றார். ஆக கடவுள் மனிதர்களை இணைத்து வைத்தது, குடும்பமாக இணைத்து வைத்தது, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து, ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்கமாய் இருந்து, ஒருவர் மற்றவரை அன்பு செய்து, ஒற்றுமையோடு வாழ்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று கடவுளிடத்திலே சென்று சேர வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் இணைத்து வைக்கின்றார் மனிதர்களை. ஆனால் சாத்தானுடைய செயல்பாடுகள் பிரித்து வைப்பது, எப்படியாவது எதையாவது ஒன்று சொல்லி சண்டை சச்சரவுகளை உருவாக்கி பிரித்து வைப்பது தான் சாத்தானுடைய செயல். ஆனால் கடவுள் எப்பொழுதும் இணைத்து வைப்பவர், சேர்ந்து வாழ வைப்பவர். சபை உரையாளர் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லுகின்றார், ஒருவராய் இருப்பதை விட இருவராய் இருப்பது எவ்வளவு மேல். தொடர்ந்து சொல்லுகின்றார், முப்பிரி கயிறை அறுப்பது என்பது கடினமானது என்று சொல்லுகின்றார். சாதாரண கயிறை அறுத்து விடலாம். முப்பிரி கயிறு என்பது அந்த கயிறு 3 கயிறுகளை பின்னி வைத்திருப்பதை அறுப்பது என்பது கடினமானது. அதே போன்றுதான் மனிதன் தனிமையாக இருப்பதை விட ஒன்றாக சேர்ந்து அன்பு செய்து ஒற்றுமையோடு வாழ்வதால் அவனுக்கு நலம் உண்டாகும் என்பதை எடுத்து கூறுகின்றார். ஆக நமது வாழ்விலே குடும்பமாக இருக்கின்ற நாம் ஒற்றுமையோடு வாழ முற்படுவோம். குடும்ப ஜெபங்களை ஜெபிப்போம். குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது அதற்கான வல்லமை மிக மிக அதிகமானது. எந்த குடும்பம் ஒற்றுமையோடு அன்போடு இருக்கின்றதோ அந்த குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். நீங்கள் ஒற்றுமையோடு ஜெபிக்கின்ற பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் கடவுள். மன முறிவை எதிர்க்கின்றார் கடவுள். குடும்பங்களை சண்டை சச்சரவிட்டு பிரிந்து செல்வதை வெறுக்கின்றார் கடவுள். அவ்வாறு பிரிந்து செல்லுகின்ற பொழுது நாம் ஜெபிக்கின்ற பொழுது எப்படி இறைவன் நம்முடைய ஜெபங்களை கேட்பார்? அவர் கூறுவது போன்று ஒற்றுமையோடு வாழுகின்ற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைய இந்த பெருவிழாவிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் புரிந்து கொள்ள வேண்டியதும் இதுதான். கடவுளுடைய ஆசீர்வாதம் அவரை போன்று ஒற்றுமையோடு நாம் இருக்கின்ற பொழுது, ஒன்றாக இருக்கின்ற பொழுது நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆமீன்.